வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப் போவது தமிழ் சினிமாவின் கவர்ச்சி நடிகை யாஷிகா ஆனந்த் பற்றி. சமீபத்தில் அவர் வெளியிட்ட ஒரு போட்டோ ஷூட் இணையத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. என்ன நடந்தது? ஏன் இந்த சர்ச்சை? அதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் யாஷிகா ஆனந்த் பற்றி சொல்லட்டுமா? தமிழ் சினிமாவில் தனது கவர்ச்சிகரமான தோற்றத்தாலும் துணிச்சலான கதாபாத்திரங்களாலும் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானவர் இவர். துருவங்கள் 16, இருட்டு அறையில் முரட்டு குத்து, நோட்டா, ஜாம்பி போன்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 2 நிகழ்ச்சியில் பங்கேற்று மேலும் பிரபலமானார். இப்போது என்ன நடந்தது என்று பார்க்கலாம். யாஷிகா ஆனந்த் சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போட்டோ ஷூட் படங்களை பகிர்ந்தார். இதில் அவர் பிங்க் நிற டிரான்ஸ்பரண்ட் புடவை அணிந்திருந்தார். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால், அவரது உள்ளாடை தெளிவாக தெரியும் வகையில் இந்த புகைப்படங்கள் இருந்தன. இது இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த புகைப்படங்களை பார்த்த மக்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். இது தேவையா? புடவை கட்டுவதற்கு இதுதான் அர்த்தமா என்று சில ரசிகர்கள் கேள்வி எழுப்பினார்கள். சிலர் இது கவர்ச்சியை மிஞ்சிய அநாகரிகம் என்று கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் மற்றொரு தரப்பு தனிப்பட்ட விருப்பம், யாரையும் குறை சொல்ல முடியாது என்று ஆதரவு தெரிவித்தது. 2021 இல் மாமல்லபுரம் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் படுகாயமடைந்து தனது தோழியை இழந்த யாஷிகா அதிலிருந்து மீண்டும் மீண்டும் கவர்ச்சிகரமான புகைப்படங்களை வெளியிடத் தொடங்கினார். தற்போது படிக்காத பக்கங்கள் மற்றும் டிடி நெக்ஸ்ட் லெவல் போன்ற படங்களில் நடித்து வருகிறார். இன்ஸ்டாகிராமில் 4.2 மில்லியன் பின்தொடர்பவர்களைக் கொண்டவர். இந்த புகைப்படங்களை பிரபல புகைப்பட கலைஞர் எடுத்ததாகவும், இது ஒரு தொழில்முறை போட்டோ ஷூட்டின் பகுதியாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது சமூக ஊடகங்களில் பரவியதால் பெரும் சர்ச்சையானது. இந்த சர்ச்சை தமிழ் சினிமாவில் நடிகைகளின் உடை தேர்வு மற்றும் சமூக ஊடக பயன்பாடு குறித்து மீண்டும் விவாதத்தை தூண்டியுள்ளது. ஒருபுறம் நடிகைகளின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது. மறுபுறம் பொது இடத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இந்த சம்பவம் யாஷிகாவின் எதிர்கால படங்களின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் அவரது பொது இமேஜையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது காலத்தின் பதிலுக்காக காத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்து சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.